செத்த நேரம் எரிச்சுட்டு இருப்பேன், செத்த நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். இப்படி லைட்டா மனையில ஊத்திக்கிட்டு விட்டுட்டு எஸ்ஏ பேராகிராஃப் ரைட்டிங்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன் நான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, இப்படிதான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க வேலை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, தண்ணியை போட்டு அம்மா அப்பாலாம் அடிப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, இல்ல ஆடிய ஆட்டங்கள் அடங்குற இடம் அப்படின்னு சொல்றோம், இங்கேயும் ஆடுறாங்களா? இங்கேயும் ஆடுறாங்க. ஆடிதான் என் தாய் தப்பனை வந்து பேசாத பேச்ச அதிகமான வார்த்தைகளை திட்டுவாங்க. அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை எங்க அம்மா அப்பா திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் இறங்கி அந்த வேலையை பாக்குறேன். உங்களுக்கு தான் அந்த வேலையை நான் செஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு வார்த்தைகள் என்னை பேசின அசிங்கமான வார்த்தை எல்லாம் மனசுல தாங்கிட்டு தான் இவ்வளவு வெறி வந்து படிச்சு வாழ்க்கையில வந்தேன். ஏன் சமுதாய ரீதியில திட்டுறாங்களா இல்ல சரியா வேலை செய்யல அப்படிங்கிற? சமுதாய ரீதியில வேலை நம்ம கரெக்டா இருக்கும். சமுதாய ரீதியில இவன் நம்மளுக்கு கீழே தாழ்ந்தவன் தான், இவன் நம்மள மேல வந்துடக்கூடாதுன்னு சில அந்த இது இருந்தது இந்த மானாமரியில. அந்த உத்வேகம் வந்து சின்ன வயசுல இருந்துச்சு. என்னெல்லாம் கை கட்டி நின்றுதான் பேசணும், வைக்கணும், ஐயான்னு கூப்பிடணும், வைக்கணும்லாம் சொன்னாங்க. நான் அப்படிலாம் கூப்பிட முடியாது, வைக்க முடியாது, எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, நான் அதுல வந்து படிச்சு நான் வந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே என்னை கையெடுத்து என்னை கும்புறாங்க. இன்னைக்கு அந்த படிப்பு என்னை அவ்வளவுக்கு தூக்கி விட்டுருக்கு. அது இந்த சுடுகாட்டுல படிச்சுட்டு இருக்கும் போது இந்த படிப்புனால நம்மளை யார் யார் என்னன்னு பேசினாங்களோ அவங்களாம் நம்மளை வந்து பின்னாடி பேச வைக்கணும், அவங்கள இது பண்ண சொன்னும் போது நான் நினைச்சிருந்தேன். அது நிறைவேறிச்சு. யார் யாரெல்லாம் எங்களை ஓங்கி கை நீட்டினவங்க எல்லாருமே கையை கூப்பிட்டு வாத்தியார்னு சொல்லி கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் எல்லாரும் கும்பிடுத்து கையெடுத்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து அவருடைய பிள்ளைக்கே நான் ஆசனாக மாறிட்டேன். சூப்பர். அதாவது யார் என்னை கை நீட்டி ஓங்கி அடிச்சு வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுக்கே நான் இன்னைக்கு டிராயிங் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டராவே கலைகள் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு ஆசிரியர் சார்ன்னு சொல்லி கை கொடுக்குற நிலைமைக்கு அந்த தகுதியை அடிப்படை என்னை தூக்கி விட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போதே. எரிக்கும் போதே படிச்சுக்கிட்டு யூஜி பிஜி எல்லாமே இங்கதான். எல்லாமே அதான் சின்ன வயசுல இருந்து தானே. சின்ன வயசுல இங்கதான் வந்து படிச்சேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் வசதி எதுவுமே இங்க இருக்காது, வெறும் இருட்டாதான் இருக்கும். இந்த இதுதான் எங்களுக்கு லைட், அதாவது எரியிற வெளிச்சம் தான் எனக்கு. வெளிச்சத்துல தான் படிப்பேன், அந்த வெளிச்சத்துல படிப்பேன். சில நேரம் இங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன், எரிச்சத்தை உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா இந்த பேய் பிசாசு எல்லாம் அதெல்லாம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பழையிருச்சு அப்படியே. என்ன பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் பாத்திருக்கேன், எந்திரிக்கும். அதாவது எந்திரிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அது எப்படின்னா இப்ப நம்ம பூசி மொழியை அடிக்க வச்சப்பட்டு எந்திரிக்கும். அந்த கை இதெல்லாம் தப்பான வெடிக்கும், அந்த நரம்பு இதெல்லாம் வெடிக்கும் போது அதை நாங்க வந்து லைட்டா அடிச்சு அது சமாதானப்படுத்தி அப்படியே இது பண்ணிடுவோம். அதுதான் அப்படிங்கிறாங்க. ஆமா, ஏன்னா நரம்பு சில பேர்லாம் கல்லஞ்சு மனசுல சொல்லுவாங்க, அவங்களாம் டக்குன்னு எரிய மாட்டாங்க. அவங்களெல்லாம் தூக்கி வச்சுதான் நாங்க எரிப்போம். அதெல்லாம் கல்லஞ்சு மனசு அவங்களுக்கு எப்படி? அவங்களும் ஒரே இறக்கும் போது ஒரு மனசோட இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப வந்து இந்த தூக்கு போட்டவங்க எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, பாதி அல்பாயுஸ்ல சாகும், அந்த ஆசை இருக்கு. அவங்க எல்லாம் சீக்கிரமா இதாக மாட்டாங்க. அவங்க எல்லாம் பொறுமையா உட்காந்துதான் சாம்பல் ஆக்குவோம் நாங்க. ஆனா மத்தவங்களுக்கு வைக்கிற அரே தீயதான் வைக்கிறீங்க, அதே அந்த மண்ணெண்ணெய். ஆனா ஏன் அது மட்டும் எரியறதுக்கு? அது உண்மையாது. ஏன்னா அது வந்து அந்த அவங்களுடைய ஆசைகள் நிறைய இருக்காது. அந்த உங்களோட இப்போ வந்து குடும்பத்துல வந்து அவங்க ஃபேமிலியில நம்ம இறந்து போறாங்களா, அவங்களுடைய வந்து ஆயுஸ் வந்து நம்ம செத்துருமோ வச்சிருமோ, இன்னும் நம்ம பிள்ளைகளை பார்க்க மாட்டோம் வைக்கணும்னு அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனை வந்து அப்படியே வச்சுட்டு இறந்து போறவங்க சீக்கிரமா எரிக்க முடியாது.